Harry Potter and the Order of Phoenix, Chapter 21, The Eye of the Snake, Part 2. ஹாரி வேகமாக அவனோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுல, தொங்கிட்டு இருந்துச்சுல டெக்கரேஷனில், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருப்பான். எல்லோரும் உள்ளுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவசரமாக ரிமூவ் பண்ணிகிட்ருப்பானா. அவனோட லாஸ்ட் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தா லூனா உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஆஸ் யூஷுவல் அது ஒரு மாதிரி ட்ரீமியான ஸ்டேட்லேயே உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஹலோ அப்படின்னு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிவிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்கோம். நீ தான் இதெல்லாம் பண்ணியா, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுமா. இல்லை நான் பண்ணலை, டாபி, அது ஹவுஸ் எல்ஃப் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். மிசில்டோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க அந்த மிசில்டோ டெக்கரேஷன் இருக்கும்ல, அதையும் காமிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி நார்கல்ஸ் எல்லாம் இதை இன்ஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு அது ரொம்ப சீரியஸாக சொல்லிகிட்ருக்குமா. நல்ல வேலைக்கு கரெக்டாக அப்போது ஆஞ்சலினா, கேட்டி, அலிஷா அவங்க 3 பேரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்களா. அதனால் ஹாரிக்கு நார்கல்ஸ்னால் என்னென்னு லூனா கிட்டே கேட்கணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க 3 பேருமே ரொம்ப அப்படியே மூச்சு வாங்க அவங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆஞ்சலினா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதோட க்ளோக்கை ரிமூவ் பண்ணி கார்னரில் தூர வீசிட்டு, ஃபைனலாக உன்னை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குமா. ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹாரி பிளாங்காக கேட்டுட்ருப்பான். ஆமாம், உன்னை, ஃப்ரெட்டை, ஜார்ஜை அப்படின்னு அது பொறுமை இழந்து சொல்லிகிட்ருக்கோம். இன்னொன்று ஒரு சீக்கர் நம்ம டீமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அது சொல்லுமா. யார் அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பான். ஜின்னி வீஸ்லி அப்படின்னு கேட்டி சொல்லும். ஹாரி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான். எனக்கு தெரியும் அப்படின்னு ஆஞ்சலினா அதோட மந்திரக்கோள் இருக்குல்ல, அதை உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து அதோட ஆமில் வச்சு அதை ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்ருக்குமா. அவள் நல்லா தான் விளையாடுறா ஆக்சுவலி, ஆனால் உன்னை எதுவும் நான் குறையா சொல்லலை அஃப்கோர்ஸ் அப்படின்னு அது சொல்லிவிட்டு ஹாரி ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருக்கோம். பட் இனிமே தான் உன்னால் நம்ம டீமில் விளையாட முடியாதுல, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. ஹாரிக்கு இப்போது ஆஞ்சலினா கிட்டக்கா அவன் மனசில் இருக்கிறது அப்படியே வெளியில் கொட்டணும்னு தான் தோணும். ஆனால் அவன் கண்ட்ரோல் பண்ணிப்பான். அவன் என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, ஆஞ்சலினா மட்டும்தான் நம்ம டீமில் இப்போ விளையாடாத நினச்சி பயங்கர கோவமாக இருக்குது. அப்போ எனக்கு இல்லையா, நான் தானே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவமாக இருக்கணும். ஏன்னா அவனை தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஆஞ்சலினாவோட கோவம் கரெக்ட் தான், பிகாஸ் ஆஸ் தி கேப்டன் ஆஃப் த டீம் அதுக்கு ரொம்ப கோவம் வரதான் செய்யும். அவங்களோட பெஸ்ட்டு சீக்கரை இப்படி டீமை விட்டே பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவனுங்க 3 பேர் சண்டை போட்டனால தான் இப்போ நம்ம டீமில் இருந்தே இவனுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு பயங்கரமாக கோவம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஹாரி கண்ட்ரோல் பண்ணிப்பான். சரி ஓகே, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. சரி பீட்டர்ஸ் யார் அப்படின்னு ஹாரி அவனோட வாய்ஸை ஈவனாக வச்சுட்டு கேட்க ட்ரை பண்ணுவானா. ஆண்ட்ரூ கிர்க் அப்படின்னு அலிஷியா கொஞ்சம் கூட ஒரு எந்தூசியாசமே இல்லாமல் சொல்லிகிட்ருக்கோம். ஆண்ட்ரூ கிர்க்கும் ஜாக் ஸ்லோப்பரும் அவங்க 2 பேரும் ரொம்பலாம் நல்லா விளையாடல. ஆனால் அங்கே ட்ரையலுக்கு வந்திருந்த மித்த இடியட்ஸை விட இவனுங்க 2 பேரும் எவ்வளோ பெட்டர் தான் அப்படின்னு அது ரொம்ப சோகமாக சொல்லிகிட்ருக்கோம். தென் அடுத்து ரான், ஹெர்மாயினி, நெவில் இவங்க 3 பேரும் வந்துடுவாங்களா. அடுத்தடுத்து பின்னாடி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துடுவாங்க. நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க. அந்த ரூமும் ஃபுல்லாகிருமா. ஏன்னா ஆஞ்சலினா ஃபுல்லாக ஹாரியை பார்த்து முறைச்சிட்டு ஒரு மாதிரி கோபமாகவே பார்த்துட்ருக்குமா. அதுலேருந்து ஹாரி எஸ்கேப் ஆயிடுவான். எல்லோரும் ரெடியாக நின்னக்கப்புறம் ஹாரி பேச ஆரம்பிப்பான். இன்றைக்கி நம்ம புதுசாக எதுவும் கற்றுக்க வேணாம், ஏன்னா அடுத்து நமக்கு ஃபுல்லாக 3 வீக்குக்கு லீவ் தான் இருக்குது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங் இந்த லீவுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டோன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. என்னது, நம்ம புதுசாக எதுவும் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு ஜக்காரியா ஸ்மித் இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி கேட்டுட்ருப்பானா. அவன் கத்துற சத்தம் அந்த ரூம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கோம். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சொல்லிகிட்டு இருப்பான். ஐயோ அப்படியா, வி ஆர் ரியலி சாரி, ஹாரி உங்ககிட்ட பர்சனலாக இந்த விஷயத்த சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு ஃப்ரெட்டும் இப்போ சத்தமாக சொல்லிகிட்டு இருப்பானா. அங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிச்சிட்ருப்பாங்க. ஷோவும் சிரிச்சிட்ருக்கதை ஹாரி பார்ப்பானா. அவனுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். சரி நம்ம எல்லோரும் எப்பவும் போல் பேராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். ஃபஸ்ட்டு நம்ம இம்பெடிமெண்ட் ஜங்க்ஸை போடுவோம் 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஸ்டன்னிங் சாமை போடுவோம், அந்த குஷனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். தென் அவங்க எல்லாருமே ஒபீடியண்ட்டாக அவன் பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பேராக பிரிஞ்சு போய் அந்த இம்பெடிமெண்ட் ஜிங்ஸை போட ஆரம்பிச்சிட்ருப்பாங்களா. எப்பவும் போல் ஹாரியும் நெவிலும் தான் பேரா நின்று ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இம்பெடிமெண்ட் ஜிங்ஸை உண்மையாகவே சூப்பராக போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களே, அதனால நல்லா போடுவாங்களா. இம்பெடிமெண்ட் ஜிங்ஸ்னால் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இம்பெடிமெண்ட்டா அப்படின்னு அந்த மந்திரத்தை நம்ம போட்டோம்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ண முடியும். அப்படியே கோல்டாக ஃப்ரீஸ் பண்ண முடியுமா. ஸோ நெவில்லாம் இதில் சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டான். ஹாரி அவன் ஒரு 3 to 4 டைம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவானா. அவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் நெவிலை ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட விட்டுட்டு சுற்றி போய் எல்லோரும் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்றதான் அவன் பார்த்துட்ருப்பான்.
தென் 10 நிமிஷம்க்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ஸ்டன்னிங் சார்ம் இருக்கும்ல, அதை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்க குஷனை எடுத்து வச்சுட்டு அதை ஸ்டன் பண்ணுவாங்களா, அதையுமே எல்லாருமே முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவனை நினச்சி அவனுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. கடைசியாக அந்த டைம் முடிஞ்சக்கப்புறம் ஹாரி எல்லாருமே ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க எல்லாத்தையுமே. நம்ம ஹாலிடேஸ் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது இதை விட பெரிய பெரிய மந்திரங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மேபி பேட்ரோனஸை கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆகி அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க. தென் எப்பவும் போல் அங்கேருந்து 2 3 பேராக ஹாரிக்கு வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா. லாஸ்ட்டாக ஹாரி, ஹெர்மாயினி, ரான் மட்டும் தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற குஷன் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரானும் ஹெர்மாயினியும் கிளம்பிடுவாங்களா. ஹாரி தான் இருப்பான். ஏன் இருப்பான்னா அங்கே சோ நின்றுட்டுருக்கோம். சோ இன்னும் கிளம்பியிருக்காதா, ஸோ அது நின்றுட்டுருக்குமா, அதனால அவனும் நின்றுட்டுருப்பான். பிகாஸ் சோ இவனுக்கு மேரி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிட்டு போகும்னு நினப்பானா, ஸோ அவன் நின்றுட்டுருப்பான். சோ வந்து அவளோட ஃப்ரெண்டு இருக்குல்ல மேரியேட்டா, அந்த பொண்ணு கூட நின்றுட்டுருக்குமா. அப்போ சோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கும், நீ கிளம்பு நான் வரேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குமா. அது வந்து ஹாரிக்கு கேட்கும். அவனுக்கு அப்படியே அவனோட ஹார்ட் வந்து அப்படியே மேலே ஏறி வந்து அவனோட கழுத்துக்கிட்டக்க நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு. அவன் வந்து அங்கே இருக்கிற குஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒழுங்காக எடுத்து வச்சுட்ருக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருப்பான். கண்டுக்காமல் சீன் போட்டுட்ருப்பானா. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அங்கே ரூமில் இப்போ வேறு யாருமே இல்லை, இவனும் சோ மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ சோ வந்து நம்மக்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பானா. பட் அவனுக்கு அழுகிற சத்தம் கேட்குமா. அவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா சோ வந்து அந்த ரூமோட மிடில் நின்றுட்டுருக்கும். அதோட கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி தாரையாக கொட்டிகிட்ருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியாது. அவன் வந்து அப்படியே நின்றுட்டுருப்பான். நின்றுட்டு அப்படியே சோ அழுகிறதையே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பானா. தென் அவன் கேட்டுருவான் என்னாச்சு அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டுட்ருப்பானா. சோ வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு அதோட கண்ணை வந்து வேகமாக தொடச்சிட்ருக்குமா. சாரி அப்படின்னு அது சொல்லும். நான் இதெல்லாம் நான் முன்னாடியே கற்றுருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிருக்காததில், அவன் உயிரோடு தானே இருந்திருப்பான் அப்படின்னு அது சொல்லுமா. ஹாரிக்கு வந்து அப்படியே ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி ஆயிரும். அவன் வந்து அப்படியே அவன் எங்கே நின்றுட்டு இருந்தானோ அங்கேயே நின்றுட்டுருப்பான். இது வந்து நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் வந்து செட்ரிக்கை பற்றி தான் நம்ம கிட்டக்க பேச போகிறான், நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கும் இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு ஹாரி வந்து அவனை காம் பண்ணிவிட்டு திரும்ப பேச ஆரம்பிப்பான். அவனுக்கு இதெல்லாம் நல்லாவே பண்ண தெரியும். இதெல்லாம் பண்ண தெரிலனா அவன் வந்து மேஸோட மிடில் வரைக்கும் போயிருக்கவே மாட்டான். பட் வால்டமோர்ட் நம்மளை கொல்லணும்னு நினச்சிட்டானா யாருனாலையுமே நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நீ குழந்தையா இருக்கும்போதே சர்வைவ் ஆயிருக்கேல அப்படின்னு சோ ரொம்ப குவாய்ட்டாக கேட்குமா. ஆமாம், ஆனால் அது எப்படின்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்காக அந்த டோர்கிட்ட போக ட்ரை பண்ணுவான். இல்லை போகாது அப்படின்னு சோ சொல்லுமா. அது இன்னும் அப்படியே அழுகிற மாதிரியே தான் பேசிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சாரி ஹாரி, நான் இந்த மாதிரி அப்செட் ஆகி உன் முன்னாடி அழுததுக்கு நான் வேணும்னே அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. அதுக்கு வந்து விக்கல் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் அது விக்கல் எடுக்கும் போதும் அது அழுதுட்டு விக்கல் எடுக்கும் போதும் அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரியே ஹாரி கண்ணுக்கு தெரியும். அதோட கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கும். ஆனாலும் அதோட முகமே அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவன் ரொம்ப மிசரபிளாக ஃபீல் பண்ணுவான். மேரி கிறிஸ்மஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தானா நல்லா இருந்திருக்குமே, நம்ம படுக்க போயிருப்போமே அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். எதுக்காக இவன் நம்ம முன்னாடி நின்று அழுதுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட இப்போ செட்ரிக்கை பற்றி பேசுகிறது உனக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இறந்தபோது நீ தான் பார்த்த. ஸோ நீ மறக்கணும்னு நினப்பேன். ஆனால் நான் தேவையில்லாமல் உங்ககிட்ட பேசி திரும்ப ஞாபகப்படுத்திகிட்ருக்கேன் அப்படின்னு ஷோ அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்குமா. ஹாரி வந்து இதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனால் அதுதான் உண்மைன்ற மாதிரி அவன் மனசுக்கும் தெரியும். ஆனால் அதை வெளியில் சொன்னோம்னா ரொம்ப அப்படியே மோசமாக இருக்கும், ஹார்ட்லெஸ்ஸாக இருக்குன்றதுக்காக அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருப்பான். நீ உண்மையாகவே நல்ல டீச்சர் ஹாரி அப்படின்னு சோ இப்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசும். ஆனால் அது கண்ணில் இன்னும் தண்ணி அப்படியே தேங்கி நின்றுட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதையுமே ஸ்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி ஆக்வர்டாக சொல்லிகிட்ருப்பான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஹாரிக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும்னா அந்த ரூமை விட்டு குடுன்னு வெளியில் ஓடிடணும் போல் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பயமாக நர்வஸாக இருக்கும். பட் அட் தி சேம் டைம் அவனால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது. அவனோட காலை கூட திருப்பி வைக்க முடியாது. அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பான்.
மிஸ்ல்டோ அப்படின்னு இப்போ குவாய்ட்டாக சொல்லிகிட்ருக்கோம். மேலே ஹாரிக்கு மேலே இருக்கிற சீலிங்கை கை காமிச்சு, ஏன்னா அங்கே மிஸ்ல்டோ வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதை கையை காமிச்சு சொல்லுமா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட வாயெல்லாம் அப்படியே அவ்வளோ ட்ரையாக இருக்கும். அதில் ஃபுல்லுமே இப்போ நார்கல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. நார்கல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குமா. எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. அப்படியே மெதுவாக பக்கத்தில் ஹாரி பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். அவனோட ஹாரியோட ஹோல் பிரெயினே அப்படியே ஸ்டன் ஆகி போன மாதிரி இருக்கும். நம்ம இதை லூனி கிட்ட தான் கேட்கணும், ஐ மீன் லூனா கிட்ட அப்படின்னு அவன் சொல்லுவானா. லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ நல்லா ஹாரி பக்கத்தில் வந்து நின்றுமா. ஷோவோட மூக்கில் எவ்வளோ ஃப்ரெக்கல்ஸ் இருக்குதுன்னு ஹாரினால் இப்போ கவுண்டே பண்ண முடியும். அவ்வளோ பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாரி அப்படின்னு சொல்லுமா. ஹாரினால் எதையுமே யோசிக்கவே முடியல. அவனுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே யாரோ குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பின்ன வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அவனோட கை கால் பிரெயின் எல்லாமே பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா இப்போ க்ளோஸாக வந்து நின்றோம். ஷோவோட ஐலாஷில் அந்த கண்ணீர் துளி இருக்குல்ல, அது கூட நிற்கிறத ஹாரினால் நல்லா பார்க்க முடியும். அவ்வளோதான். 1/2 hour கழிச்சு அவன் காமன் ரூமுக்கு வந்துடுவான். அங்கே ஹெர்மாயினியும் ரானும் ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் ஆஸ் யூஷுவல் உட்காந்துட்ருப்பாங்க. என்ன கட் பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு அங்கே போகிறேன்னு யோசிக்காதீங்க. புக்கில் இப்படி தான் இருக்கும். அங்கே வந்து அந்த ஐலாஷில் அந்த தண்ணீர் இருக்கிறத அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் நேராக அவன் காமன் ரூமுக்கு 1/2 hour கழிச்சு வந்துடுவான். இந்த மாதிரி தான் அவங்க போட்டிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மூவியில் அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் புக்கில் வந்து அதை எழுதியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க அங்கே கிஸ் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. பட் அதை புக்கில் எழுதியிருக்க மாட்டாங்க. வரி வரியாக எழுதுவாங்களே, நிறைய புக்கிலலாம் வந்து நம்ம பார்ப்போம் எழுதியிருப்பாங்க. பட் இது சில்ட்ரன் புக்குன்றனால எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஹாஃப் பிளட் பிரின்ஸில் தானே, ஆமாம், ஹாஃப் பிளட் பிரின்ஸில் தான் ரான் பண்ணுற வேலையெல்லாம் அப்படியே எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ரானை நம்ம அப்படி பார்த்ததே கிடையாதா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த சீனை கட் பண்ணிட்டு காமன் ரூம்க்கு வர மாதிரி தான் இருக்கும். ஹெர்மாயினி உட்காந்து ரொம்ப நீளமாக, அந்த பார்ச்மெண்ட்டே அவ்வளோ நீளமாக இருக்கும். கீழே அப்படியே தரையில் விழுந்து கிடக்கும். அந்த அளவுக்கு ஏதோ லெட்டர் உட்காந்து எழுதிட்டுருக்கும். ரான் வந்து அங்கே கீழே ரக் இருக்கும்ல, அதில் அப்படியே படுத்து கிடப்பான். அவனோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஹோம்ஒர்க் இருக்கும்ல, அதை வந்து படுத்துக்கிட்டே எழுதிட்டுருப்பான். இவன் உள்ளுக்குள்ளே ஹாரி உள்ளுக்குள்ளே வந்து ஹெர்மாயினியோட ஆம்சேருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்சேரில் வந்து உட்காந்த உடனே ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு ஹெர்மாயினியை ஹாரியை பார்த்து கேட்டுட்ருக்கோம். ஹாரி பதிலே சொல்ல மாட்டான். அவன் இன்னும் அந்த ஷாக்லேயே இருப்பான், அங்கே நடந்த ஷாக்லேயே இருப்பானா. அவனோட மனசு பாதி என்ன சொல்லுன்னா, இப்போ நடந்த விஷயத்த ஹெர்மாயினி என்ற ஆண்கிட்டக்க ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். ஆனால் பாதி மனசு என்ன சொல்லணும்னா, இதை யார்கிட்டையுமே இந்த சீக்ரெட்டை சொல்லவே கூடாது, நம்ம வந்து நம்மளோட கிரேவ் வரைக்கும் இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பான். ஹாரி நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியை இப்போ நல்லா உத்து பார்த்துட்டு கேட்டுட்ருக்கோம். ஹாரி வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷோல்டர் ஆட்டிகிட்ருப்பானா. பட் சுத்தமாக அவன் வந்து அவனுக்கே தெரியல அவன் ஓகேவா இருக்கானா ஓகேவா இல்லையான்னு. என்னாச்சு அப்படின்னு ராணு இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு ஹாரியை பார்த்து கேட்டுட்ருப்பான். என்ன நடந்துச்சு ஹாரி அப்படின்னு அவன் கேட்பானா. ஹாரிக்கு வந்து இப்போ என்ன சொல்லனே தெரில. அவனுக்கு வந்து இப்போ இவங்ககிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனால் கடைசியாக வேணாம், எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவன் யோசிச்சு வைக்கும்போது ஹெர்மாயினி வந்து பட்டுன்னு இப்போ எல்லாத்தையுமே பட்டுன்னு அது கேட்க ஆரம்பிச்சிடும். ஜோவா அப்படின்னு ஒரு மாதிரி பிஸ்னஸ் லைக் வேலை வந்து அது கேட்குமா. நாங்கள் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் அவன் உன்னை கார்னர் பண்ணாளா அப்படின்ற மாதிரி அது கேட்குமா. ஹாரி வந்து அப்படியே ஷாக்காகி திரும்பி ஹெர்மாயினியை வந்து ஷாக்காகி பார்த்துட்ருப்பானா. ரான் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் லைட்டாக. ஸோ அவளுக்கு என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி கேஷுவலான வாய்ஸில் ரான் கேட்டுட்ருப்பான். அப்படின்னு ஹாரி வந்து அவனோட த்ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அப்படின்னு இழுத்துட்ருப்பானா. நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி பிரிஸ்காக கேட்குமா. ரான் வேகமாக எந்திரிச்சு நிமிர்ந்து உட்காரேன்ற பேரில் அங்கே அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருப்பான்ல, இங்கு பாட்டில் ஓப்பனில் தானே இருக்கும். அதெல்லாம் பறக்க விட்டுருவான். அது பாட்டுக்கு கீழே விழுந்து அந்த ரகு ஃபுல்லாக இங்கு பாட்டிலாம் ஆயிரும். ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஹாரியவே அப்படியே உத்து பார்த்துட்ருப்பான் ஈகரா. நம்மளும் அப்படி தானே இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க இந்த மாதிரி அவங்க ஏதாவது சொல்லும் போது. ஸோ அப்படியே அவன் பண்ணிகிட்ருப்பானா. அப்படின்னு ஹாரி அப்படியே இழுப்பானா. தென் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவா.
நினச்சேன் அப்படின்னு ரான் இப்போ பயங்கரமாக சிரிச்சுட்டு அவன் கத்தில் அங்கே கொஞ்சம் செகண்ட் இயர்ஸ் உட்காந்துருப்பாங்களா, அவங்களாம் அரண்டே போயிடுவாங்க, பயந்து அப்படியே எந்திரிச்சிருவாங்க. அவ்வளோ கத்தி கத்தி சிரிச்சுட்டு அந்த ரகு முழுக்க உருண்டு உருண்டு அப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானா. ஹெர்மாயினி ரான் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்ருக்கோம். தென் திரும்பவும் அந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கும்ல, அதை எழுத ஆரம்பிச்சிடும். வெல் அப்படின்னு ரான் திரும்பவும் இப்போ சிரிப்பை அடக்கிட்டு ஹாரியை பார்த்து கேட்க ஆரம்பிப்பான், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பானா. ஹாரி வந்து இப்படி யோசிப்பானா. தென் அவனும் பேச ஆரம்பிச்சிடுவான். ஈரமாக இருந்துச்சு அப்படின்னு அவன் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உண்மையாக சொல்கிறேன்ட்டு ஈரமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு அவன் சொல்லுவானா. ரான் ஒரு மாதிரி ஹாரியை டிஸ்கஸ்டிங்காக பார்ப்பானா. ஏன்னா அவன் அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படின்னு ரான் இப்போ அவனோட முகத்தில் இருந்த ஸ்மைலே அப்படியே ஃபேட் ஆகிட்டுருக்கோம். ஏன் நீ அவ்வளோ மோசமாவா கிஸ் பண்ண அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. தெரியலையே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஹாரிக்கே இப்போ தான் அவன் வந்து இதை யோசிக்கவே செய்வான். ஒருவேளை நம்ம தான் மோசமாக கிஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்ருப்பானா. அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி அந்த லெட்டரை வந்து எழுதிக்கிட்டே சொல்லிட்டு இருக்குமா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக கேட்பானா. பிகாஸ் இப்போல்லாம் ஷோ எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கா. அவள் சாப்பிடும் போதும் அழுதுட்டு தான் இருக்கா, ரெஸ்ட் ரூம்லையும் அழுதுட்டு தான் இருப்பா, இருக்கிற எல்லா இடத்துலையும் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கா அப்படின்னு மோயினி சொல்லுமா. அப்போ நீ கிஸ் பண்ணது அவளை சேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரான் வந்து சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பானா. ரான் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாகி ரானை பார்த்து கத்திட்டு இருக்கோம். நான் மீட் பண்ணதுலேயே நீ தான் ரொம்ப கேவலமான இன்சென்சிட்டிவான மாடு அப்படின்னு அது கத்திகிட்ருக்கோம். வேற என்ன சொல்கிற, கிஸ் பண்ணும்போது யாராவது அழுதுட்டு நின்றுட்டுருப்பாங்களா அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. ஆமாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லிகிட்ருப்பான். அவனும் ஒரு மாதிரி டெஸ்பரேட் ஆகி சொல்லிகிட்ருப்பானா. யார் அப்படிலாம் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு ஹாரியும் சொல்லிகிட்ருப்பானா. ஹெர்மாயினி அவங்க ரெண்டு பேரையும் கோவமாக பார்க்குறத இப்போ நிப்பாட்டிட்டு ரொம்ப பாவமாக பார்க்கும். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும். ஏன்னா ஆக்சுவலி ஹெர்மாயினி இப்போ பண்ணுறது கரெக்ட் தான். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே ரானும் சரி ஹாரியும் சரி கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எங்கேஜில் இருக்கிறனால அவங்களுக்கு எதுவும் தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இதில் புக்கில் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே பொண்ணுங்க கிட்டக்க எப்படி பழகணும், பொண்ணுங்களை வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமே பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருப்பானுங்க. பிகாஸ் இந்த புக்கில் ஹாரி அப்படி தான் பண்ணுவான். அது வந்து உங்களுக்கு போக போக தெரியும். நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க, ஷோ அழுதுட்ருக்கும். ஏன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிருப்பான். அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுன்ட்டு ரொம்ப சின்ன பொண்ணு வேறு, ஹாரியும் சின்ன பையன்தான். அவன் சின்ன பையனாக இருக்கிறனால ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து அழுதாங்கன்னா அவங்கள போய் கன்சோல் பண்ணணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஹெர்மாயினிக்கும் அவங்க வயசு தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எம்பத்தியே இல்லாமல் ஹாரியும் சரி ரானும் சரி அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. இந்த புக்கில் ஹாரி அப்படி தான் நடந்துப்பான். போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கே இரிட்டேட் ஆகும் அவன் ஷோ கிட்ட நடந்துக்கிற விஷயம். அது ஆனால் மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிறது வந்து மூவியில் வந்து வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த புக்லேயும் உங்களுக்கு தெரியும் எதுக்காக அவங்களுக்கு பிரேக்கப் ஆகும்ன்ட்டு. நெக்ஸ்ட் புக் அதாவது ஹாஃப் பிளட் பிரின்ஸில் ரானும் இந்த மாதிரி தான் ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணிகிட்ருப்பான். ஸோ ஹெர்மாயினி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்கோம். ஏன்டா நீங்கள் இன்னும் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குமா. அதுக்கப்புறம் பேசும், கொஞ்சமாவது ஷோ இப்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா அப்படின்னு கேட்குமா. ரானும் ஹாரியும் சேர்ந்தே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹெர்மாயினி வந்து பெருமூச்சை எடுத்து விட்டுட்டு அதோட அது லெட்டர் எழுதிட்டுருக்கும்ல அந்த கில்லை வந்து இப்படி ஓரமாக வச்சுட்டு பேச ஆரம்பிக்கும். வெல் ஆப்வியஸ்லி அவள் ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கா. ஏன்னா செட்ரிக் இறந்து போனது. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா அவள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. பிகாஸ் அவளுக்கு செட்ரிக்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் செட்ரிக்கை லவ் பண்ணா. அண்ட் இப்போது ஹாரியையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அவனாலேயே சூஸே பண்ண முடியல. ஸோ அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் இந்த மாதிரி அவள் உன்னை கிஸ் பண்ணது செட்ரிக்கோட மெமரிக்கு அவள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி கூட அவள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் இப்போ அவள் உன்னை டேட் பண்ணானா மித்தவங்க எல்லோரும் என்ன மாதிரி பேசுவாங்கன்றதை நினச்சும் அவள் பயப்படலாம். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணலாம். ஹாரி மேலே அவளுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு அவளுக்கே என்னன்னு தெரியாமல் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கலாம். பிகாஸ் செட்ரிக் இறந்த போது ஹாரி தான் அங்கே கூட இருந்தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப மிக்ஸ்டப் ஆகி ரொம்ப அவளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராவன்க்ளா குவிடிச் டீம்லேருந்து அவளை தூக்க போகிறாங்கன்றதையும் நினச்சி அவள் ரொம்ப பயப்படலாம். ஏன்னா இப்போ அவள் முன்னாடி மாதிரி இல்லை, அவள் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக தான் அங்கே விளையாடிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லி முடிக்குமா. ரான் இதை கேட்டு முடிச்சுட்டு ஸ்டூபிட் மாதிரி அவனோட வாயை ஓப்பன் பண்ணி,
ஒரு பர்சனுக்குள்ளே இவ்வளோ ஃபீலிங் இருந்துச்சுன்னா, இவ்வளோ இது அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வெடிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பானா. ஜஸ்ட் பிகாஸ் உன்னோட எமோஷனல் ரேஞ்ச் வெறும் ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கிறனால எல்லாருக்குமே அதே அளவு இருக்குன்னு நினைக்கக்கூடாது ரான் அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி கடுப்பாகி எரிச்சலாகி சொல்லிட்டு அதோட குள்ளே எடுத்து இப்போ திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிடும். அவள் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தா அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பான். நான் ஒன்றுமே பண்ணலை, அவள் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அப்படின்னு அவன் இழுத்து பேசிகிட்டு இருப்பானா. உன்னை எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு ரானும் சொல்லிகிட்ருப்பானா ஹாரியை பார்த்து. நீ அவகிட்டக்க ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கணும் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியை பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். நீ அவகிட்ட ஒழுங்காக தானே நடந்துக்கிட்ட அப்படின்னு அது கேட்குமா. வெல் அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பானா. அவனுக்கே ஒரு மாதிரி அன்ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். நான் அவளோட ஷோல்டரை தட்டி கொடுத்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹெர்மாயினி ஒரு மாதிரி எரிச்சலாக ஹாரியை பார்க்கும். லைக் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். சரி, அடுத்து நீ அவளை பார்க்க போகிறதானே அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஆமாம், அஃப்கோர்ஸ் நமக்கு தான் டிஏ மீட்டிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி, நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ பொறுமை இழந்து சொல்லுமா. ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். ஹெர்மாயினி வாயை திறந்து பேச ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகி வாயை மூடிட்டு திரும்பவும் அந்த பக்கம் திரும்பிடும். அப்போ அவன் யோசிச்சுட்ருப்பான். அவன் என்ன யோசிப்பானா, ஷோ எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவனும் லைட்டாக யோசிச்சிருப்பான். இந்த ஹாக்ஸ்மேட் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம், ஜஸ்ட் அவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அஃப்கோர்ஸ் அவளும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்றது ஹாரிக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி அவங்க 2 பேரும் தனியாக வெளியில் போகிறதுக்கு. பட் இதை பற்றி யோசிக்கும் போதே ஹாரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. உனக்கு அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அவகிட்ட கேட்குறதுக்கு பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. மேபி இவனுக்கு அவளை வெளியில் கூட்டிகிட்டு போக இஷ்டம் இல்லையோ என்னமோ அப்படின்ற மாதிரி ரான் சொல்லிகிட்ருப்பானா. ஹாரியோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு தான் அவன் அப்படி சொல்லிகிட்ருப்பானா. லூஸ் மாதிரி பேசாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஹாரிக்கு முன்னாடியிலேருந்தே ஷோவை ரொம்ப பிடிக்கும் இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினியும் கேட்குமா. ஹாரி இதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். ஆமாம், அவனுக்கு ஷோவை முன்னாடியிலேருந்தே ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும். ஆனால் அவன் என்ன நினைப்பானா, அவன் இமேஜின் பண்ணும்போதெல்லாம் ஷோ அவன் கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணுவானா. ஆனால் அந்த மாதிரி அதை அழுதுட்டு இருக்கிறது அவனுக்கு என்ன சொல்லனே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். ஆமாம், நீ யாருக்கு இவ்வளோ பெரிய நாவல் எழுதிட்டுருக்க அப்படின்னு ரான் ஹெர்மாயினியை பற்றி கேட்டுட்ருப்பானா. ஏன்னா ஹெர்மாயினி உட்காந்து அவ்வளோ பெரிய பார்ச்மெண்ட்டில் லெட்டர் எழுதிட்டுருக்கோம். அந்த பார்ச்மெண்ட் அந்த ஸ்க்ரோலாக தானே இருக்கும் அந்த பேப்பரு. ஸோ கீழே வரையும் விழுந்துட்டுருக்கோம். அதை ரான் படிக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. ஹெர்மாயினி வேகமாக அவங்ககிட்ட அதை மறைச்சி வைக்கும். விக்டருக்கு அப்படின்னு சொல்லுமா. க்ரம்முக்கா அப்படின்னு ரான் கேட்பானா. ஏன் எத்தனை விக்டர்ஸை நமக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ரான் எதுவுமே சொல்ல மாட்டானா, ஒரு மாதிரி எரிச்சலாக உட்காந்துட்டு இருப்பான். இந்த ரான் பையனும் இப்படி தாங்க. அவனுக்கு நீங்கள் இதை முன்னாடிலேருந்தே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியிலேருந்தே அவன் ஹெர்மாயினி கிட்டக்கு அப்படி தான் இருப்பான். விச் மீன்ஸ் அவனுக்கு ஹெர்மாயினி மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. அவன் என்ன நினைப்பானா, அவன் பயங்கர பொசசிவாக இருப்பான் ஹெர்மாயினி மேலே. ஆனால் அவனுக்கு இருக்கிற ஃபீலிங்கை அவன் ஒழுங்காகவே காமிக்கவே மாட்டான். இதனாலேயே இவங்க 2 பேத்துக்குள்ளே ஹாஃப் பிளட் பிரின்ஸில் பயங்கரமாக பிரச்சனைகள் வரும். ரான் அந்த புக்கில் செம்மையாக ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணுவான். நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு யாருமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ரான் உட்காந்து அமைதியாக அவனோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் எஸ்ஸே இருக்குல்ல, அதை உட்காந்து எழுதிட்டுருப்பான். ஹெர்மாயினி அந்த ரோலோட கடைசி எண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும். அதில் கடைசி எண்டு வரைக்கும் எழுதி முடித்து அதை ரோல் பண்ணி நல்லா நீட்டாக சீல் பண்ணிகிட்ருக்கோம். ஹாரி உட்காந்து அந்த ஃபயர் பிளேஸில் ஃபயர் எரிஞ்சிட்ருக்கும்ல, அதவே பார்த்துட்ருப்பான். அவனுக்கு இப்போ மைண்டுக்குள்ளே எப்படி தோணுன்னா, ஐயோ இதில் இப்போ சீரியஸ் வரமாட்டாரா, சீரியஸ் கூட நம்ம பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் அவனுக்கு தோணிகிட்ருக்கும். தென் அந்த 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஹெர்மாயினியும் எழுந்திரிச்சு இவங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு கொட்டாயை விட்டுட்டு கேர்ள்ஸ் டார்மிட்டரி பக்கம் ஏறி போயிருமா. தென் ரானும் ஹாரியும் கிளம்பி பாய்ஸ் டார்மிட்டரியில் மேலே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ ரான் கேட்டுட்ருப்பான், இந்த கிட்ட அவள் என்னத்தை தான் கண்டா அப்படின்னு ரான் எரிச்சலாக ஹாரிக்கிட்ட கேட்டுட்ருப்பானா. வெல் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே, மேபி அவன் பெரிய பையனாக இருக்கிறனால அவளுக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் இன்டர்நேஷ்னல் கியூடிஷ் பிளேயரில் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. பட் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே அவன்கிட்ட இல்லையே, அவன் பார்க்க மூளையே இல்லாத முரடை மாதிரி இருக்கான் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. ஆமாம், லைட்டாக முரட்ட மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். ஆனால் அவனோட தாட் ஃபுல்லுமே ஷோ மேலே மட்டும்தான் இருக்கும். தென் அவங்க 2 பேரும் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்களா. நெவில், டீன், சீமஸ் இவங்க எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்களா. அப்போ ஹாரி யோசிச்சுட்ருப்பான்,
இந்த ஷோ கூட இன்றைக்கி நடந்துச்சுலாம் அந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பானா. அவன் என்ன யோசிப்பானா, ஸ்கூலில் நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், பொண்ணுங்களோட பிரெயின் வந்து எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் ஆகுது, அதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா, அதாவது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருப்பானா. அப்போ அவனுக்கு சடனாக கனவு வர ஆரம்பிச்சிடும். எப்படி வரும்னா, அவன் திரும்ப டிஏ ரூமில் இருக்கிற மாதிரி கனவு வரும். அங்கே ஷோ இருக்கும். ஷோ வந்து ஹாரி கூட சண்டை போட்டுட்ருக்க மாதிரி அவன் கனவு காண்பான். எப்படின்னா, சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ் வந்து நீ எனக்கு 50 இது கொடுக்குறேன்னு சொல்லி தானே என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்த, எனக்கு நீ கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபன்னியாக ரேண்டமாக வந்துட்டுருக்கோம் அவனுக்கு. செட்ரிக்லாம் எனக்கு எவ்வளோ சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ் கொடுத்துருக்கான் தெரியுமா, இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ அதோட ரோப்ஸ்குள்ளேருந்து சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே மேலே தூக்கி போடுமா. தென் ஷோ ஹெர்மாயினியை திரும்பி பார்க்கும். ஏன்னா அந்த ரூமில் இப்போ ஹெர்மாயினியும் இருக்கும். ஹெர்மாயினி பேச ஆரம்பிக்குமா, அதனால ஷோ ஹெர்மாயினியை திரும்பி பார்க்கும். நீ தான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேல ஹாரி, உன்னால் சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ் கொடுக்க முடியலன்னா அவளுக்கு வேறு ஏதாவாச்சும் கொடு, உன்னோட ஃபயர் போல்ட்டை கொடு அப்படின்னு சொல்லுமா. ஹாரி வந்து என்னால் ஷோக்கு ஃபயர் போல்ட்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அம்பரிச் கிட்ட தான் என்னோடய ஃபயர் போல்ட் இருக்குது அப்படின்ட்டு அவனும் பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ வந்துட்டுருக்கோம். தென் அந்த டிஏ ரூம்குள்ளே வந்து அவன் கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ண வந்த மாதிரி கனவு வருமா. அதில் வந்து அவன் டாபியோட ஃபோட்டோ இருக்கும்ல, அதை வச்சு அவன் கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி வரும். அப்புறம் திரும்பவும் அவனோட ட்ரீம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது எப்படி இருக்குன்னா, அவனோட பாடியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து அங்கே மெட்டல் பார்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கும். அவன் வந்து கிளைட் ஆகி போயிட்டுருப்பான். அந்த இதுலேயே அவனோட பாடியே ஸ்மூத்தாக இருக்குமா. ஸோ அந்த தரையில் அவன் கிளைட் ஆகி போயிட்டுருப்பான். அந்த தரையே நல்லா கோல்டாக இருக்கும், நல்லா ஸ்டோனாக இருக்கும், ஸ்டோனில் செஞ்ச தரை நல்லா கோல்டாக இருக்குமா. அவன் வந்து ஃப்ளாட்டாக இருப்பான், அந்த ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக மூவ் ஆகி போயிட்டுருப்பான். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனித்து கேளுங்க. ஸோ அவன் வந்து ஃப்ளாட்டாக அந்த ஃப்ளோரில் வந்து ஸ்லைட் ஆகி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷிம்மராக தெரிஞ்சிட்ருக்கும், வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்கும். அவன் திரும்பி பார்ப்பான், பார்த்தா அந்த காரிடாரே ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் திரும்ப உத்து பார்ப்பான், அந்த காரிடாருக்கு முன்னாடி ஒரு சேரில் ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருப்பார். அவர் வந்து தலையை தொங்க போட்டிருப்பார். என்னன்னு பார்த்தா அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து உயிரோடு தான் இருப்பார், ஆனால் தலையை தொங்க போட்டிருப்பார், ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாரி வந்து அவனோட நாக்கு இருக்கு இல்லையா, அதை வெளியில் வந்து நீட்டுவான். ஏன்னா அந்த மனுஷனோட சென்ட் இருக்குல்ல, அது ஏரில் இருக்கும்ல, அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் வந்து அவனோட நாக்கை வெளியில் நீட்டுவான். அவன் உயிரோடு தான் இருக்கான், அவன் தூக்கத்தில் இருக்கான், அந்த காரிடோரோட எண்டில் அந்த டோர் முன்னாடி உட்காந்துருக்கான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஹாரிக்கு வந்து அந்த மனுஷனை கடிக்கணும் போல் இருக்கும், பைட் பண்ணணும் போல் இருக்கும். ஆனால் ஒரு இம்பல்ஸ் சொல்லும், அவரோட மாஸ்டர் வந்து வேற ஒரு முக்கியமான ஒர்க் கொடுத்துருப்பாரு, அந்த முக்கியமான ஒர்க்கை தான் பண்ணணும், அதனால் இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனால் அந்த ஒரு மாதிரி தூக்கத்தில் உட்காந்துருந்தார்ல அந்த மனுஷன், அவர் வந்து எந்திரிச்சிடுவார் டக்குன்னு. அவரோட சில்வர் க்ளோக் வந்து கீழே விழுந்துருமா. ஸோ டக்குன்னு அவர் எந்திரிச்சிடுவார். ஹாரி அப்படியே பார்ப்பானா, அவரோட அந்த அவுட்லைனே ஒரு மாதிரி பிளர்டாக தான் தெரியும், அந்த மனுஷனோட அவுட்லைனே. ஆனால் என்னென்னா, அவர் வந்து டக்குன்னு அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்துருவார் அவரோட பெல்ட்டிலேருந்து. ஸோ இவனுக்கு வந்து சாய்ஸே இல்லை. அதனால இவன் என்ன பண்ணிடுவான்னா, வேகமாக அந்த ஃப்ளோரில் இருந்து அப்படியே வேகமாக ஜம்ப் ஆகி அவர் மேலே போய் அவரை வந்து கடிச்சிடுவான். 1 தடவை 2 தடவை 3 தடவை அப்படியே பயங்கரமாக கடிச்சிடுவான். அவனோட பல் இருக்குல்ல, ஹாரியோட பல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஃபேங்ஸு. அதை வச்சு அந்த மனுஷனோட ஃப்ளெஷ்ஷவே அவன் வந்து எடுப்பான். அவரோட ரிப்ஸ்லாம், அந்த நெஞ்சு எலும்பு இருக்குல்ல, அதெல்லாம் பீறது வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுலேருந்து பிளட்டு நல்லா வெளியில் பீச்சிட்ருக்கும். அந்த மனுஷன் வந்து பெயினில் பயங்கரமாக கத்துவார், வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துவார். அப்புறம் வந்து சடனாக சைலண்ட் ஆயிடுவார். அப்படியே அங்கே இருக்கிற செவர் இருக்கும் இல்லையா, அதில் போய் அந்த செவத்தில் போய் நல்லா விழுந்து அப்படியே சாஞ்சிடுவார். அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளட்டாக சிந்தி கிடக்கும். அவனோட நெத்தி, ஹாரியோட நெத்தி வந்து பயங்கரமாக வலி உயிர் போயிட்டுருக்கும். அப்படியே தலையே வெடித்து செதறினா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு அவனுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஹாரி ஹாரி அப்படின்னு பயங்கரமாக சவுண்டு கேட்கும். அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணிடுவான். அவனோட ஹோல் பாடியுமே ஐசி ஸ்வெட் இருக்குல்ல, அதனால கவர் ஆன மாதிரி இருக்கும். ஐசி ஸ்வெட்னா இப்போ நமக்கு டிஸ்ஸி ஆகி மயக்கம் வரும்போது நம்மளோட உடம்பே அப்படியே ஐஸாகும். ஆனால் ரொம்ப வேர்த்து வெளியில் ரொம்ப வேர்வையாக வந்துட்டு இருக்கும், ஆனால் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்.
ரான் அங்கே நின்றுட்டுருக்கது அவனுக்கு வந்து லைட்டாக தெரியும். ஹாரின்னு அவன் கத்திட்டே நின்றுட்டுருப்பான். ரொம்ப பயந்துட்டு நின்றுட்டுருப்பான். ரான் கூடவே இன்னும் சில பேர் நின்றுட்டுருப்பாங்க. அதை அவன் சரியாக பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தலை அப்படி வலிச்சுட்ருக்கும். அவன் பயங்கரமாக நல்லா டைட்டாக அவனோட கையை வந்து பிடிச்சி வச்சுட்ருப்பான். அவனுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை போல், நம்ம யாரையாவது கூப்பிடுவோமா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பயந்துட்டு பேசுகிற வாய்ஸும் கேட்கும். ஹாரி அப்படின்னு திரும்ப சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து இப்போ என்ன தோணுன்னா, ரான் கிட்ட இப்போ இதை சொல்லியே ஆகணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் வந்து இப்போ இதை ரான் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா மூச்சை இழுத்து விடுவான். அப்படியே படுத்து தானே இருப்பான், நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு நல்லா அந்த ஏர் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் வேகமாக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எந்திரிச்சு உட்காந்துருப்பானா. அவனுக்கு வந்து அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருப்பான், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனாலும் அப்படியே மூச்சு வாங்கிட்டே சொல்லுவான், உங்கள் அப்பா யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் ரொம்ப அப்படியே மூச்சு வாங்கிட்டே இழுத்துட்டே சொல்லுவான். என்னது அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான். உங்கள் அப்பா, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அங்கே ஃபுல்லாக பிளட்டு அப்படின்னு அவன் சொல்லுவானா. நான் போய் யாரையாவது தயவு செஞ்சு ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த பயந்துட்டு ஒரு வாய்ஸ் வரும்ல, அந்த வாய்ஸ் வந்துட்டுருக்கும். அண்ட் ஹாரி வந்து அந்த டார்மிட்டரியிலேருந்து யாரோ அந்த ஓடுற சத்தமும் அவனுக்கு கேட்டுட்ருக்குமா. ஹாரி இங்கே பாரு, உனக்கு ஜஸ்ட்டு கனவு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப அப்படியே ஹாரியை வந்து நார்மலாக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இல்லை அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்துவான். அவனுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, தயவு செஞ்சு ரான் நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோவம் வந்துட்டுருக்கும். அது ஜஸ்ட் ட்ரீம் இல்லை, இது ஆர்டினரியான ட்ரீம் இல்லை, நான் அங்கே தான் இருந்தேன், நான் அதை பார்த்தேன், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. சீமஸும் டீனும் அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிற சத்தம் ஹாரிக்கு அதில் கேட்கும். ஆனால் அவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த நெத்தி அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வலிச்சுட்ருக்கும், இன்னமும் உடம்பு முழுக்க ஸ்வெட் ஆகிட்ருக்கும், அப்படியே நடுங்குவான், அப்படி நடுங்கிட்டு இருப்பான் அவன். இங்கே பாரு ஹாரி, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ரான் நடுங்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். நெவில் ஹெல்ப்பை கூப்பிட போயிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி வந்து ஒரு மாதிரி சோக் ஆகிட்டே பேசிகிட்டு இருப்பான். எனக்கு எந்த இதுவும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு தான், உங்கள் அப்பாவை நினச்சி தான் இப்போ நீ கவலைப்படணும், ஃபஸ்ட்டு அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவருக்கு எக்ஸ்ட்ரீமாக ரத்தம் போயிட்டுருக்கு ரான், அது மிகப்பெரிய பாம்பு அப்படின்னு ஹாரி கத்துவானா. கத்திட்டு அந்த பெட்டில் இருந்து அவன் வேகமாக எந்திரிச்சு வெளியில் வர ட்ரை பண்ணுவானா. ஆனால் ரான் பிடிச்சி ஹாரி அப்படியே தள்ளிடுவான், அந்த பெட்டில் படுக்க வச்சு தள்ளிடுவான். தயவு செஞ்சு இங்கேயே இரு ஹாரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. தென் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க அப்படியே அமைதியாக ஹாரி உட்காந்துருப்பான். அந்த வலி போகிற வரைக்கும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பானா. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து அந்த தழும்புலேருந்து வலி போயிட்டுருக்கும். அப்போது வந்து அந்த டார்மிட்டரி இவங்க ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து யாரோ வேகமாக நடந்து வர சத்தம் கேட்கும். நெவிலோட வாய்ஸும் திரும்ப கேட்குமா. இங்கே தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகல் வேகமாக இவங்க ரூம்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட நைட் ட்ரெஸ்ஸிங் கவுன் இருக்கும்ல, அதை போட்டு வந்துட்டுருப்பாங்க. என்னாச்சு பாட்டர், உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு அவங்க வேகமாக உள்ளுக்குள்ளே வந்து கேட்டுட்ருப்பாங்களா. ஹாரிக்கு வந்து இப்போ ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஏன்னா அவங்க வந்து ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் மெம்பர். அவங்க வந்து இப்போது ஹாரிக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்டால் ஸ்டூப்பிட் மாதிரி யூஸ்லெஸ்ஸாக ஏதாச்சும் ஒரு போர்ஷனை தடவிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அதனால அவனுக்கு வந்து இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அவங்கள பார்த்த உடனே. அது ரானோட அப்பா அப்படின்னு அவன் வேகமாக எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு சொல்லுவான். அவரை ஸ்னேக் அட்டாக் பண்ணிருச்சு, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. நீ என்ன சொல்கிற, நீ அதை பார்த்தியா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஷாக் ஆகி கேட்பாங்களா. எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் சடனாக நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. யூ மீன் நீ கனவு கண்டியா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கேட்பாங்களா. இல்லை அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்துவான். யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் ஃபஸ்ட்டு கனவு தான் கண்டுட்டு இருந்தேன், ஆனால் அது கம்ப்ளீட்டாக வேறு கனவு, அது சும்மா ரேண்டமாக ஸ்டூப்பிட் மாதிரி இருந்த கனவு, அதுக்கப்புறம் இன்ட்ரப்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப ரியலாக இருந்துச்சு, நான் ஒன்றும் இமேஜின் பண்ணலை, மிஸ்டர் வீஸ்லி அந்த ஃப்ளோரில் தூங்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பாம்பு போய் அவரை அட்டாக் பண்ணுச்சு, அவ்வளோ பிளட்டு, அங்கே ஃபுல்லாக பிளட்டாக தான் இருந்தது, அவர் கொலாப்ஸ் ஆகிட்டார், யாராவது தயவு செஞ்சு அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா. ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களால எதை பார்க்குறாங்க, நம்ம இதை பார்க்குறது உண்மைதானா அப்படின்னு அவங்களால நம்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்களா. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை அப்படின்னு ஹாரி ரொம்ப கத்துவான். பயங்கரமாக ஷவுட் பண்ணுற மாதிரி கத்திட்டு இருப்பான். நான் சொல்கிறேன் இல்லை, நான் அதை நடந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா.
நான் உன்னை நம்புகிறேன் பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுல் சொல்லுவாங்க. உன்னோட ட்ரெஸ்ஸிங் கவுனை போடு, ஃபஸ்ட்டு நம்ம போய் ஹெட் மாஸ்டரை பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதோட சாப்டர் 21 பார்ட் 2 தி ஐ ஆஃப் தி ஸ்னேக் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 22 சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸில் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சாப்டரும் அடுத்து பார்க்க போகிற சாப்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம அடுத்து இந்த சாப்டர் 22 பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறையா தடவை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ அடுத்து வந்து அந்த சாப்டர் தான். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டரை வந்து நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹாரி வந்து கனவு கண்டது, அதையும் வேணும்னா திரும்பவும் போய் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மாதிரி இந்த கதைகளில், அதுக்காக தான். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.